வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த புத்தகத்த பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செட்டின் பாக்கெட் ரீசென்ட்டா எழுதி ரிலீஸ் ஆன அ 12 இயர்ஸ் அப்படின்ற புத்தகத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாகர் அப்படின்ற ஒரு 33 இயர்ஸ் ஏஜ்டு மிடில் ஏஜ் ஒரு பெர்சன். அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு. அவர் யுஎஸ்ஏல இருந்து மேரேஜ் லைஃப் ரன் பண்ணிட்டாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு, அத டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அலிமுனி அதாவது ஜீவனாம்சம் அவர் ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல ஒரு 80% ஆஃப் அமௌண்ட் ஜீவனாம்சமா அவங்க ஒய்ஃபுக்கு தந்துட்டு, இட் காஸ்ட் ஹர் 12 crores. அவ்வளோ அமௌண்ட் வந்து தந்துட்டு, இவர் ஒரு நியூ லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இங்கே வந்திருக்காரு, மும்பை வந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒரு காமெடி கிளப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு ஆஸ் ஆடியன்ஸாக. அந்த பொண்ணு பேர் வந்து பாயல். ஷீஸ் பிலாங்ஸ் டு ஒரு கம்யூனிட்டி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருது. அந்த பொண்ணு வந்து பிளாக் வாட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் அனலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க ஆஸ் ஏ ஆடியன்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போதும் ஹீ இஸ் அட்ராக்ட் டு ஹர். ஆஃப்டர் தட் அப்படியே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்க ஒரு கம்யூனிட்டி, ஜெயின் அப்படின்ற கம்யூனிட்டி. ஸோ ஷீ நோஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிசர்வ் டைப். பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கே அலோடு இல்லை. பட் ஷீ ஆல்சோ ஸ்டடிட் இன் ஃபாரினில் படிச்சுட்டு ஐ திங்க் ஆக்ஸ்ஃபோர்ட் கைண்ட் ஆஃப் ஏதோ நல்ல காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த லவ் மேரேஜ் பாய் ஃப்ரெண்ட் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலுமே 2 பேரும் ஃபால் இன் லவ். அப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன எப்படி முடிஞ்சது, இது எப்படி போச்சு அப்படின்றது தான் பேலன்ஸ் கதை. படிக்கணுன்றவங்க லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக் இல்லை. படிக்கணுன்றவங்க படிக்கலாம். ஆஃப்டர் 18+ படிக்கலாம். புக்கு ஃபுல்லாக படிக்கிறோம் அப்படின்றவங்க நீங்கள் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாதீங்க. இதுக்கு நான் ஸ்பாய்லர்ஸ் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் லிவிங் டுகெதரில் இருக்காங்க மும்பையில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிய வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான். அவங்க ஒத்துக்கலை, ட்ராமா போகுது. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்குது வேறு ஒருத்தரை. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இயர்ஸ் மூவ் ஆன் ஆகுது. இவர் வந்து ரொம்ப ஒரு பிரேக்கப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவர் கம்பெனியை பில்ட் பண்ணிவிட்டு அதை செல் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் அப் கம்பெனியை. திரும்ப அகெயின் இன்னொரு கம்பெனியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது அகெயின் ஒரு 12 இயர்ஸ் மூவ் ஆன் ஆகுது. ஸோ அப்போ இவருக்கு ஏஜ் வந்து 45, ஷீ இஸ் 33. அகெயின் அவங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக 2 பேருமே க்ரோத் ஆகிட்டு மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி இருக்க ஒரு லைக் 20% ஆஃப் ஸ்டோரியே. நானும் ரொம்ப நாளாக பர்சனலிட்டி டெவலப்மெண்ட் புக்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த புக்கை படித்து ரொம்ப நாள் ஆச்சு. லைக் ஒரு லவ் ஸ்டோரியாக படித்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இது ஒரு நல்ல லவ் ஸ்டோரியான்னு கேட்டால் படிக்கிறதுக்கு உங்களை நல்லா என்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக. நானும் இந்த புக்கை 3 daysல முடிச்சிட்டேன். இந்த புக்கை 300 pages கிட்டே இருக்குது. 320 pages கிட்டே இருக்குது. நானும் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் இந்த புக்கை ஒரு 3 daysக்குள்ளேயே. இந்த புக் வந்து எங்கேஜாக வச்சிட்ருக்கு. பட் எனக்கு அவங்க முடிக்கும் போதுன்றது லைக் அவர் அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு அது கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லை. லைக் அவர் வந்து ஒரு 12 இயர்ஸ் வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவருடைய லவ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ரொம்ப சாகர் அப்படின்றவங்க இதை பற்றி அதிகமாக அதுக்குள்ளே போகாமையே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ லிட்ரலி அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்கள மறக்க முடியாமல், பாயல் அப்படின்ற அவங்கள மறக்க முடியாமல் இவர் சாகர் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அந்த சஜஸ்டபிள் வந்து ஒரு புக்காக சொல்லும் போதும் புக்காக ஓகே. பட்டு அது ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனாக இருந்துடக்கூடாது. அவங்க திரும்பி வந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் திரும்பி வந்தாங்க. ஸோ மேபி திரும்பி ஒன்று சேர்ந்தாங்க. பட்
ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தால் ஆப்வியஸாக அவங்க திரும்பி வந்துக்க போகிறதில்ல. ஸோ இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவர் இவருடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டது மாதிரி தான். ஸோ ஸோ இது வெயிட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்றது எல்லாரும் பர்சனல் திங் தான். பட் அது சஜஸ்டபிள் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது சொசைட்டிக்கு நல்லதில்ல. லைக் ஒரு பர்சனலாகவே அது நல்லதில்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் புக்காக ஓகே. பட்டு இருந்தாலும் எனக்கு அந்த எண்டிங்கில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்ததோ வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் படிக்க நல்லா இருந்தது. அதில் எந்த ஒன்றும் இல்லை. நம்ம படிக்கும்போதே தெரியும். லைக் லிட்ரலி இது ரொம்ப கமர்ஷியலான ஒரு புக்கு தான். உங்களுக்கு லிட்ரலாக தெரியும் அடுத்து என்ன ஆகுன்ற அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியும். அதிகமாக புக்கு படிக்கிறவங்களா இருந்தால். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் இது. பட் ஒரு ஹூக் வச்சுட்ருப்பீங்க. லைக் அது எப்படி அவங்க திரும்ப மீட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க எப்படி இவங்க லைஃப்குள்ளே திரும்ப வராங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்காக நம்ம கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நார்மல் புக் சில பேர் சொல்லுவாங்க, புக்கு படிக்கிறவங்க சொல்லுவாங்க செட்டின் பாக்கெட் புக் வந்து நல்ல புக்கே கிடையாது, இல்லை அது அவங்க அந்த புக்கை படிக்க சஜஸ்ட் பண்ணுறவங்களும் அவ்வளோவா நாட் வெரி குட் இன் புக்குன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு கமர்ஷியல் மூவியை சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான். பட் நம்ம ஒன்றும் சம்டைம்ஸ் பீப்புள்ஸ் வந்து சும்மா டைம் பாஸுக்குன்னு படிக்கலாம். படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை படிக்கலாம். லைக் கற்றுக்கிறதுக்கு மெசேஜ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பட் படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் தாராளமாக இந்த புக்கை ஒரு டைம் படிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சேட்டன் பகத் புக் மாதிரி தான் இந்த புக்கும் இருக்குது. பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி 18+. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சஜஸ்டபிளே கிடையாது. பட் ஃபன்னாக போகணும். லைக் நார்மலாக புக்கு படிக்கணும், ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து படிக்கணும், கமர்ஷியல் இல்லாமல் ரொம்ப டீப்பாக இல்லாமல் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு, மெசேஜ் இல்லாமல் படிக்கணுன்ற இந்த புக் சஜஸ்டபிள். அவ்வளோதான் இந்த புத்தகம். ஸோ நெக்ஸ்ட்டு புக் செட்டின் பாக்கெட் ஏதாவது வந்தால் அந்த புக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.